வெறும் 21 அடி அகலம் இருக்கிற இடத்துல ஒரு மினி அரண்மனையே கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஓடிஎஸ் கேப்பு சர்க்கிள் ஷேப்ல, அத சுத்தி படிக்கட்டுமே அதே சர்க்கிள் ஷேப்ல பண்ணி, அங்க டைனிங் ஏரியா, லிவிங் ஹாலுமே நல்ல பெரிய ஹால் குடுத்துருக்காங்க. அதோட பெட்ரூம்ஸ் எல்லாமே நல்ல பெரிய பெரிய பெட்ரூமு. அதோட அந்த ரூமுடைய இன்டீரியருமே ஒரு ராயல் லுக்ல இருக்கிற மாரி பண்ணியிருக்காங்க. இன்னொரு பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்பரன்ட் பாத்ரூமும் குடுத்துருக்காங்க. தேவன்னா அத குளோஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம டாப் ஃப்ளோர்ல ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ரூமும் டிசைன் பண்ணியிருக்காங்க. அங்க சான்டிலியர் லைட்டு அண்ட் ஜக்கூசியோட ஒரு கிராண்டான பாத்ரூமும் இருக்கு. இதோட இந்த வீட்டுடைய எலிவேஷனும் டிஃபரெண்ட்டா தான் இருக்கும். எலிவேஷன்ல டபுள் ஹைட் சீலிங் குடுத்து, அதுல ஒரு சின்ன பால்கனி குடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற பால்கனி மாதிரி இது வீட்டுக்கு வெளியே இருக்கு. மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் டிசைன் குடுத்து லைட்டிங்கும் குடுத்துருக்காங்க. இன்னும் இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா ஃபுல் வீடியோல பார்க்கலாம். வணக்கம் சார். வாங்க சார். உங்க பேரையும், உங்க கம்பெனி பேரையும் சொல்லுங்க. என் பேர் முகமது அரஃபாத் அலி. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நேம் செவன் ஸ்கை பில்டர்ஸ். ஓகே சார். இந்த வீட பத்தி சொல்லுங்க. என்ன சைஸ்ல பண்ணியிருக்கீங்க? ஓகே, இந்த வீடு நமக்கு 21 சார். ம். அகலம் 21, ஓகே. நீட்டு வந்து 110 அடி சார். சரி. இதில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பார்த்தா ஒரு 25 அடி விட்டுட்டோம். மீதி ஒரு 85ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம். 21க்கு 85. ஓகே சார். இப்ப இது எலிவேஷன பத்தி சொல்லுங்க. எலிவேஷன் கொஞ்சம் டிஃபரெண்டான எலிவேஷன் ஆமாம் இல்லையா? சார். இப்போ வெளியில் எலிவேஷன் கொடுத்தா அந்த அளவுக்கு கொஞ்சம் லுக் இருக்காது. ஒரு 10 அடி ஸ்பேஸ் விட்டாச்சு அதுக்காகவே. ஓகே. ஏன்னா உள்ளே போய் பார்த்து எலிவேஷன் ஓரளவுக்கு லுக்காக இருக்கும். அதனால தான் நம்ம ரெண்டு சைடு என்ன பண்ணோம், ஃபுல்லாகவே மார்பிள் போட்டு வச்சிருக்கோம். ஓகே. இந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாவே இட்டாலியன் மார்பிள் போட்டு அவங்க வீட்டுடைய நேம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா அப்பதான் ஒரு உள்ள போய் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்போஸா இருக்கும். ஏன்னா ரோடு ரொம்ப சின்ன ரோடு, வெளியவே பார்த்தாலும் நம்ம பால்கனி அந்த அளவுக்கு இழுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 10 அடி நம்ம உள்ள தள்ளி பால்கனி ஃபுல்லா அவங்க நிக்கிற மாதிரி ஹேண்ட் ரைலிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் டிசைனுக்காக. நம்ம நைட் வியூவில் லைட் ஃபுல்லா செட்டப் பண்ணியிருக்கோம். நைட்ல லைட் போட்டாங்கன்னா கீழே இருந்து எப்படி நம்ம வானத்தை பார்த்தா ஸ்டார் தெரியுமோ, அதே மாதிரி நம்ம லைட் போட்டாங்கன்னா ஸ்டார் ஒரு வியூ மாதிரி இருக்கும். அதுக்காக ஒன்று ஸ்பெஷல் நம்ம பண்ணியிருக்கோம் சார். ஓகே. கேட் எம்எஸ் தான். ஆமா சார், ஃபுல்லாவே எம்எஸ் பிளஸ் இது வந்து நம்ம ஃபைபர் ஷீட்ல பண்ணியிருக்கோம். நார்மலா எம்எஸ் பண்ண, ஆமா சார், எம்எஸ் பண்ண எல்லாமே ரஸ்ட் ஆயிடும். அது இல்லாம கடல் பக்கத்திலே இருக்கு. அது என்ன பண்ணணும், இதெல்லாம் ஃபைபர். இது ஆக்சுவலா நம்ம 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் அளவுக்கு நமக்கு லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஃபைபர் பண்ணிட்டு ஃபுல்லா எல்லாமே ஸ்ப்ரே பெயிண்டிங். ஏன்னா நமக்கு இதோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரே பெயிண்டிங்ல பண்ணியிருக்கேன். ஓகே. இது பார்க்கிங் ஏரியாவா? ஆமா சார், இது பார்க்கிங் 16 ஃபீட் விட்டு இருக்கும். லென்த் வந்து 21 ஃபுல்லாவே. ஓகே. அது வந்து அந்த 10 அடி ஓப்பனுக்காக விட்டது. ப்ளஸ் அந்த ரோஸ் டிசைனுக்காக சார், சைடில் ஃபுல்லாக கார்டன் செட்டப்பில். ஓகே. இந்த ரேம்புமே இங்கேயே வந்துருச்சு. ஆமா சார், ஏன்னா கார் பெரிய ரோடு சின்னது, மழை பெஞ்சாலும் வெளியே போயிடணும். ப்ளஸ் கார் ஏற்றவும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடாது. ஏன்னா 16 அடி விட்டுக்குனால அவங்க 7 சீட்டர் கூட எல்லா காரும் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே. இங்க ஓப்பன் இருக்கிறதால ஒருவேளை சாரல் வந்தா கூட தண்ணி வெளியே போயிடும், நிக்காது, அவங்களுக்கு இஷ்யூ இருக்கக்கூடாது. ரெண்டாவது கீழே வந்து ஃபுல்லா ஆக்ரா ஸ்டோன் பண்ணியிருக்கோம் சார். இந்த கல் மேக்ஸிமம் ஆர்டர் பேஸ்ல தான் வருது. ஓகே. ஆக்ரா அந்த ராஜஸ்தான் டைப்லலாம் ஃபுல்லா யூஸ் பண்றது, அது நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. நேச்சுரல் ஸ்டோன் மாதிரி. நேச்சுரல் ஸ்டோன் மாதிரியே இருக்கும் ஃபுல்லா. ஓகே சார், இதுதான் நம்ம வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ். ஃபுல்லாவே பர்மா டீக்ல நம்ம பண்ணியிருக்கோம். பியூரா நம்மளே மரம் எடுத்து ஆசாரி வச்சு ஃபுல்லா பண்ணது. அது இல்லாம இந்த டிசைன் ஃபுல்லா மேக்ஸிமம் நம்ம எல்லாம் பாக்குறது 5க்கு 7 5க்கு 8 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. டபுள் டோர் வச்சிருப்பாங்க. பட் நம்ம மெயின் வாசக்காலுக்கு சிங்கிள் டோர் மட்டும் வச்சு, அதே மாதிரி நீங்க மெயின் வாசக்கால ஆர்ச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் 4 ஃபீட் நமக்கு வித்து, ஹைட் வந்து 9 ஃபீட் 6 இன்ச். ஏன்னா ஃபுல்லா ஒரே டோரா. எல்லாரும் கேட்டாங்க வெயிட்டா இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டாங்க. பட் அந்த அளவுக்கு நம்ம கீழ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கனால பிராஸ்ல போட்டு கிளைண்ட்டுக்கு ஓப்பன் போகும்போது அந்த வெயிட்டுடைய ஸ்பெஷல் எதுவுமே தெரியாது. ஸ்மூத்தாக தான் நமக்கு ஓப்பன் ஆகும். பட் அதுமாதிரி லுக் வைஸ் பார்த்தா ஒரு மேசிவா இருக்கும். இந்த சிஎன்சி ஃபுல்லாவே அரபிக் டிசைன். ஃபுல்லாவே சவுதி அந்த சைட்லாம் போய் பார்த்தா சிஎன்சி ஃபுல்லா இந்த அரபிக் டைப்ல தான் பண்ணுவாங்க. அதை நம்ம எடுத்து அந்த அரபிக் டைப்ல ஃபுல்லாவே நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. அதே மாதிரி விண்டோவும் ஹைட் அதிகம். ஆமா, விண்டோவும் சார், விண்டோ ஃபுல்லாவே நம்ம யூபிவிசி தான். பிளஸ் ஜார்ஜின் டைப்ல நம்ம கொடுத்துருக்கோம். என்ட்ரன்ஸ் ஆயிட்ட பிறகு சார் நம்ம ஓப்பனா பெரிய ஆளா கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் நமக்கு 600 ஸ்கொயர் ஃபீட், வித் 20, லென்த் வந்து நமக்கு 30 ஃபீட் கொடுத்துருக்கோம். ஓப்பன் ஆள் கெஸ்ட் வராங்க, ஃபங்க்ஷன் எதுவும் நடக்குது, நம்ம இங்கே வச்சுக்கலாம். நிறைய க்ரௌட் வந்தால் கொஞ்சம் இங்கே மினி ஃபங்க்ஷன் மாதிரி செஞ்சுக்கலான்ட்டு ஓப்பன் பெரிய ஆளாக கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த பக்கம் டிவி யூனிட். ஆமாம் சார், இது பெரிய லார்ஜ் டிவி யூனிட். ஆமாம் சார், நார்மலாக கபோர்டு ஒர்க்கில் எல்லாமே பண்ணி கொஞ்சம் டிசைனாக போட்டுருக்கும். ஓகே. இதெல்லாமே பிளைவுட்ல. ஆமாம், பிளைவுட் தான் சார். ஓகே. இப்போ ஃபால் சீலிங்கு அதே மாதிரி ஃபுல் வீடுக்குமே பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார், கீழே மேலே எல்லாமே ஃபுல்லாக ஃபால் சீலிங்கு. பட் அதே மாதிரி நமக்கு வாட்டர் லீக்கேஜ் இருக்கக்கூடாது. ஃபால் சீலிங்லேயே போர்டு நார்மல் போர்டு போடாமல் கொஞ்சம் ஹெவி போர்டாக நம்ம போட்டுருக்கோம் சார். ஓகே. இப்போ அந்த ஹால்லேயே இந்த சைடு கொஞ்சோண்டு போர்ஷன் இருக்குது, ஊஞ்சல் போட்டிங்க. ஆமாம் சார். இப்போ டைனிங் ஏரியாவுக்கான வாஷ் பேஷன் இந்த இடத்துல. ஆமாம் சார்,
ஆக்சுவலாக இங்கே என்னன்னா நமக்கு ஸ்டேர் கேஸ் போக ஸ்பேஸ் இருந்துச்சு, கிச்சன் அங்கே கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நமக்கு டைனிங் அங்கேருந்து இங்கே சர்வ் பண்ண ஈஸியாக இருக்கும்னு சொல்லி பக்கத்தில் கொடுத்துட்டோம். அது வாஷ் பேஷன் தான் நம்ம அந்த டிசைனில் அங்கே கொடுத்துருக்கோம் சார். ஓகே, ஓகே. இந்த வீட்டோட இன்னொரு ஹைலைட்டு இந்த ஏரியா. ஆமாம் சார். இதுவுமே ஆக்சுவலா ஹை சீலிங் தான். ஐ சீலிங் டபுள் ஹைட்ல கொடுத்துருக்கோம். இந்த ஓகே. டபுள் ஹைட் அது இல்லாமல் நம்ம சாண்ட்லிவர் அப்பயே பிளான் பண்ணியாச்சு. எல்லா வீட்லயுமே ஓடிஎஸ் பார்த்துருப்பீங்க. ஆமா, ஓடிஎஸ் எப்படின்னா ஒரு கார்னர்ல இல்ல மேக்ஸிமம் பாக்ஸ் டைப்ல கொடுத்துருப்பாங்க. ஆமா. நம்ம இங்க ஓடிஎஸ் கூட ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரவுண்ட் ஷேப்ல கொடுத்துருக்கோம். ஓகே, ஓகே. அது இல்லாமல் ஓடிஎஸ் உடைய நம்ம சைஸ் மட்டும் 13x13, ம், ம். 13 அடி அகலம், 13 அடி நீட்டு, ஓகே. ஃபுல்லா 13 ரவுண்டில் கொடுத்துருக்கனால, ஏன்னா இப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு செட் பேக் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம 21 தான் ஃப்ரண்ட்ல நமக்கு. ம். இந்த டைனிங்ல நமக்கு இருக்க ஸ்பேஸ் என்னன்னா ஒரு 3 ஃபீட் எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சு. கொஞ்சம் கோர்ஸ் பில்டிங்னால ஒரு 3 ஃபீட்னால இந்த ஏரியா மட்டும் நமக்கு 24 ஃபீட்டு ஓ, அகலம். ஓகே, ஓகே. ஃப்ரண்ட்டோட நமக்கு ஒரு 3 அடி கிடைக்குது. அப்போ இந்த 3 அடி நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றதுக்காக என்ன பண்ணோம், டிசைன் இங்கே வந்து ஸ்டேர் கேஸை கொடுத்துட்டு ஆப்போசிட்ல டைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது சார். அந்த சாண்ட்லியர்ல எம்எஸ் ஒர்க்கு மேக்ஸிமம் பார்த்துருக்க முடியாது. இவ்வளோ பெரிய ரேடியஸ்னால நமக்கு பிரேக் ஆகக்கூடாது, ப்ளஸ் லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்கும். இருக்கிற கிளைண்ட்டுக்கு எதுவும் இஷ்யூ இருக்கக்கூடாது. ஏன்னா கிளாஸ்ன்னு பார்த்து ஏதாச்சும் பிரேக் ஆயிடுச்சுன்னா கீழே இருக்கவங்களுக்கு டேமேஜ் இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணிட்டோம், கிளியர் கேஸை டஃபன் கிளாஸ் கொடுத்துட்டு எம்எஸ்ஸை கொஞ்சம் ஹெவியாக போட்டு கொடுத்தாச்சு சார். ஓகே, ஓகே, ஓகே. இதில் என்ன ஒன்றுனா ரெண்டு பக்கம் வீடு இருக்குது, செட் பேக் இல்லாதனால என்ன பண்ணோம், பைப் லைன்லாம் நமக்கு எலிவேஷனில் கொண்டு வர முடியாது, வீட்டு உள்ள கொண்டு வர முடியாது. என்ன செஞ்சு அந்த சைடில் 2 மேனுவல் வச்சு சேம்பர் மாதிரி போட்டு அந்த எண்டில் நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் அட்டன் பண்ணோம்னா ஃபுல்லாக அங்கே இது பண்ணாங்கன்னா இங்கே ஒரு ஓப்பன் வச்சிருக்கோம் படிக்கட்டு கீழே. ஆமா சார், தெரியாத மாதிரி இங்க ஒரு பெரிய மேனுவலா வச்சிருக்கோம். இங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். இங்க இருந்து அந்த வெளியில வரைக்கும் ஒரு சேம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம் பார்க்கிங்ல. அந்த பார்க்கிங்ல அட்டென்ட் பண்ணா இங்க கிளியர் ஆயிடும், இங்க அட்டென்ட் பண்ணா கிச்சன் சைடு கிளியர் ஆயிடும். செட் பேக் இல்லாம உள்ளதான் பைப் இறக்கி இருக்கும், பட் எந்த பைப்புமே நமக்கு தெரியாது. அதே மாதிரி இன்கேஸ் ப்ராப்ளம் வந்தா ஈஸியா அட்டென்ட் பண்ற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஓகே. இப்போ இந்த கிளாஸுமே பெண்ட் பண்ணி கொடுக்குறது. ஆமா சார், இது இங்க ஸ்டார்ட் ஆகி நம்ம மேல் வரைக்கும். ஏன்னா டபுள் ஹைட்னால இப்படி வாக் பண்றாங்கன்னா அந்த லுக்கை அவங்க ரசிச்ச மாதிரி அப்படியே வாக் பண்றதுக்காக தான் இங்க சாண்ட்லிவர் கொடுத்துட்டு அப்படியே என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கு சார். 2 ரூமுடைய என்ட்ரன்ஸும் அப்படியே வாக் பண்ண மாதிரி பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இது வந்து கிச்சனா? ஆமா சார், 10 அடிக்கு 20 அடி நீட்டு பேரலெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த சைடு சிங்க்கும் இந்த சைடு நமக்கு ஸ்டவ் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே, இங்கேயுமே 2 சைடுமே இன்டீரியர் தான். ஆமா சார். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேடை மேல இருக்கிறது டைல் தான் இல்லையா? இல்ல சார், இது நம்ம குவார்ட்ஸ் போட்டுருக்கோம் ஃபுல்லாவே. ஆமா சார், ஏன்னா நார்மல் நல்ல லைஃப்னு பார்த்தா கிரானைட்டை விட குவார்ட்ஸுக்கு நம்ம லைஃப் அதிகம்னு சொல்லி எல்லாமே இது நம்ம ஃபுல்லாக குவார்ட்ஸ் தான் போட்டுருக்கோம். இதில் கிச்சனில் நம்ம ஸ்பெஷலாக இது பண்ணியிருக்கோம் சார். ஃபுல்லாகவே திங்ஸ்லாம் வச்சாங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால உள்ள ஒரு பக்கம் வச்சு இந்த பக்கம் நம்ம டோர் ஓப்பன் பண்ணாலே ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக வரா மாதிரி. ஓகே, ஓகே, ஓகே. இதில் மட்டும் அந்த அக்சசரிஸ் கொடுத்துருக்கோம் சார். இப்போ மற்ற இடங்கள்லையும் அதே மாதிரி டால், இது எல்லாமே டால் யூனிட் சார், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்காக கொடுத்துருக்கோம். ஓகே, அதெல்லாம் வந்துட்டு அப்படியே வுட்லேயே பண்ணிட்டீங்க? ஆமாம் சார், எல்லாமே ப்ளைவுட்டில். ப்ளஸ் கிச்சன் ஏரியா இருக்கனால தண்ணி பட்டாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லாத மாதிரி போர்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, வாட்டர் ப்ரூஃப். ஆமாம், வாட்டர் ப்ரூஃபிங் சார். ஓகே, அதே மாதிரி கேஸ் லைனும் வெளியே இருந்து கொடுத்துட்டீங்களா சார்? ஆமாம் சார், இது கேஸ் லைன் ஓஸ் ப்ரொவிஷன் கொடுத்து கேஸ் வெளியே வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. இது அவுட்ருன்றதால ஸ்டீல் டோர் பண்ணி. ஆமாம், ஸ்டீல் டோர் சார். கிளைண்ட்டு சேஃப்டிக்காக நமக்கு ஸ்டீலில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் ஈவினிங் டைமில் அவங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, உள்ளே இருக்கணும், கொசு வரக்கூடாதுக்காக நம்ம மஸ்கிட்டோ நெட்டு போட்டிருக்கோம் சார். இது வந்துட்டு ஓப்பனில். ஆமாம் சார், ஓப்பன் யூட்டிலிட்டி ஏரியா. ஆமாம், யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்கு. ப்ளஸ் கார்டனிக்காக கொஞ்சம் கொடுத்துருக்கோம் சார், ஒரு 1.5 அடி ஃபுல்லாக விட்டு செடி வளர்த்துறதுக்கு அப்படி கொடுத்துருக்கோம். இப்போ மாடியில் 2 பெட்ரூமு. ஆமாம் சார், ஸ்டேர் கேஸ் ஏறி வந்த பிறகு லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. அந்த சைடு மாஸ்டர் பெட்ரூமு, இது சில்ட்ரன்ஸ் பெட்ரூம். ஓகே, பெட்ரூம் டோர்ஸுமே எல்லாமே இதே மாதிரி? ஆமாம் சார், எல்லாமே ஃபுல்லாகவே இருக்கிற எல்லா டோருமே அதே ஆர்ச்சி டைப்பு, அதே ஃபுல் ஹைட்டில் தான் பண்ணியிருக்கும். வித்துமே அதே 4 ஃபீட். ரூமுக்கே 4 ஃபீட்? ஆமாம், 4 ஃபீட் தான் சார். எல்லாம் 3/7 தான் நார்மலாக கொடுக்கறது. நம்ம கொஞ்சம் ஆர்கிடெக்ட் சைடில் பெருசாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 4 ஃபீட் கொடுத்துருக்கோம். ஓகே, அவங்க திங்ஸ் எடுத்து போகிறதுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதாவது அப்படி கிராஸாக பண்ணிட்டீங்க? ஆமாம், இது ஆக்சுவலாக ஏன் கிராஸாக பண்ணதுன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் நமக்கு வைடாக இருக்கும். அதுமாதிரி படி ஏறி வராங்கன்னா கதவு திறந்துட்டு டப்புன்னு ஸ்லிப் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி கிராஸ் டோராக நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, ஓகே, ஓகே. சார், இது சில்ட்ரன் பெட்ரூம்னால ஃபுல்லாக நார்மலாக ஒரே ஒரு கபோர்டு ஒன்று பண்ணிவிட்டு இங்கே ஸ்டடி டேபிள் மாதிரி பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக இன்டீரியரில். இது வந்து டிவி யூனிட் இல்லை? டிவி யூனிட் கிடையாது. ஆமாம், ஏன்னா இவங்க ஸ்டடிக்காக ஸ்பெஷலாக இருக்கட்டும், டிவி இருந்தால் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லி கபோர்டு ப்ளஸ் புக்ஸ் அடிக்கிறதுக்காக செல்ஃபாக கொடுத்துருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ஸ்டடிக்காக ஸ்பெஷலாக ஒரு இது கொடுத்துருக்கு சார். ஓகே. இன்னும் ஸ்பெஷல் என்னது, பே விண்டோ கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் நமக்கு விண்டோ இருக்குது ஃபுல்லாகவே. இப்படி நம்ம ஓப்பன் கர்டைன் ஓப்பன் பண்ணி விட்டா
ஃபுல்லாக. இது ஆக்சுவலாக வித்து மட்டுமே நமக்கு ஆல்மோஸ்ட் 8 ஃபீட்டு. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்ச்சியும் ஃபுல்லாகவே நம்ம வளைச்சி ஜார்ஜியன் டைப்பில் கொடுத்துருக்கோம். ஓகே. ப்ளஸ் நம்ம சேஃப்டிக்கு வெளியில் கிரில் இருக்குது. அதனால என்ன பண்ணியாச்சு, ஈவினிங் டைமில் உட்காடுறாங்கன்னா உட்காந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு பே விண்டோ மாதிரி ஒரு சோஃபா செட் கொடுத்துருக்கு. ஓகே, ஓகே. இதில் கிரில் வராமல் சேஃப்டி கிரில் வெளியே கொடுத்துருக்கோம் சார். அதே மாதிரி இந்த காட்டுமே ரவுண்டு காட்டு நம்ம ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி வர வச்சேன் சார். ஓகே, ஓகே, ஓகே. இது ரெடிமேடு தான். ஆமாம், ரெடிமேடு தான் நம்ம வாங்கி போட்டது. அதுக்கேற்ற மாதிரி வாலில் பேனல். ஆமாம், வாலில் பர்பிள் ஆசைப்பட்டாங்கட்டு ஹெட் போர்டு ஃபுல்லாகவே. அதாவது சைட் டேபிளுமே தனியாக டேபிளாக இருக்கும். நீங்கள் வால்லே ஹேங் ஆன. ஆமாம், ஹேங்கிங் மாதிரி கொடுத்தாச்சு சார். சார்ஜிங் பாயிண்ட்டு ப்ளஸ் நைட்டில் தூங்கும்போது எதுவும் திங்ஸ் வச்சுட்டு படுக்கிறாங்கன்னா அதுக்காக பெட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி கொடுத்துருக்கு. ஓகே, ஓகே. இது வாட்ரூபா? இது வாட்ரூப். ஆமாம் சார். வாட்ரூப். இதான் நம்ம பால்கனி என்ட்ரன்ஸு. இது பால்கனி ஒரு 3 அடி நம்ம இழுத்து இருக்கும். கீழேருந்து ரூஃப் ஹைட் வரைக்கும் ஃபுல்லாகவே சேஃப்டி கிரில். ஓகே, ஓகே. பாத்ரூம் டோர் சார். ஒரு அட்டாச் பாத்ரூம்னால நம்ம WPCயில் கொடுத்துருக்கோம். ஏன்னா லைஃப் லாங் நல்லா இருக்கும். ரெண்டாவது நம்ம தண்ணி பட்டா எந்த இஷ்யூவும் இருக்கக்கூடாது. PVC கொடுக்காம WPCயில் கொடுத்துருக்கோம். ஓகே. உள்ளே போன பிறகு நம்ம சின்ன சைஸ் தான் பாத்ரூம். ஏன்னா இப்போ அந்த சைடில் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கனால இங்கே நமக்கு வாஷ் பேஷன் என்ட்ரன்ஸ் வந்த பிறகு வாஷ் பேஷனு, இங்கே கிளாஸ் கொடுத்து நமக்கு வெஸ்டர்னும் அந்த சைடு பாத்திங்காக. ஓகே, ஓகே. இன்னும் பிரிச்சிட்டிங்க. ஆமாம் சார். அதனால தான் நம்ம ப்ரொவிஷன் பண்ணது வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு பிரிக்கிறதுக்காக. அது ஃபுல்லாக வெட் ஏரியாவும் நடுவில் கிராஸ் போட்டுட்டு இது ஃபுல்லாக ட்ரையாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்ட்டிஷன் போட்டுருக்கோம். ஓகே, ஓகே. இது மாஸ்டர் பெட்ரூம். ஆமாம் சார், மாஸ்டர் பெட்ரூமு. உள்ளே என்ட்ரு ஆனது பிறகு ஃபுல்லாகவே இது கபோர்டுக்காக நம்ம கொடுத்தாச்சு சார். ஓகே. ரூம் உள்ள இல்லாமல். ஆமாம், ரூம் உள்ள இல்லாமல் தனி ஸ்பேஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ரூம் உள்ள அந்த கபோர்டு ஏரியா முடிஞ்ச பிறகு ஃபுல்லாகவே மாஸ்டர் பெட்ரூம்னால நம்ம பெருசாக கொடுத்துருக்கோம் சார். இது ஆல்மோஸ்ட் நமக்கு 400 ஸ்கொயர் ஃபீட்டு 20x20 ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஓகே, ஓகே, ஓகே. இது வந்து டிவி யூனிட். டிவி யூனிட் சார். அது மாதிரி ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு ஃபுல்லாக மிரர் கிளாஸ்லாம் போட்டு பண்ணியிருக்கு. ஓகே, ஓகே. இதே மாதிரி அங்கே ஒரு யூனிட் பண்ணியிருக்கு. ஆமாம் சார். அது எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையுமே இந்த ஆர்ச் ஒர்க் வரும். ஆர்ச் ஒர்க்கு தான். இந்த சைடு வால் ஃபுல்லாகவே. ஆமாம் சார். ஹெட்ரூம் டிசைன் பண்ணிவிட்டு ஆமாம் ஃபுல்லாகவே இன்டீரியர் பண்ணியிருக்கோம். நம்ம ரூம்லேருந்தே ஒரு பாத்ரூம் வியூக்காக என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல்லாகவே கிளாஸ் டைப்பில் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஹோட்டல் சைடு ஃபாரின் சைட்லாம் அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து பாத்திங்கில் இருக்கவங்க இந்த சைடு பார்க்குற மாதிரி ஒரு வியூ இருக்கும். ப்ளஸ் கர்டைனும் மேலே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. ப்ரைவசி வேணும் அப்படின்னா அந்த கர்டைன் நம்ம இழுத்து விட்டால் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். கப்புள்ஸ் இருக்காங்க, 2 பேர் தான் இருக்காங்க போது அது ப்ரைவசி இல்லாத போது கர்டைன் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் பாத்ரூமே நம்ம கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பாத்ரூமே நம்ம 10x10 கொடுத்துருக்கோம் சார். 100 ஸ்கொயர் ஃபீட்டு ஃபுல்லாக. இதில் நம்ம டப்பு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் என்டர் ஃபுல்லாக நம்ம ட்ரை ஏரியானால வாஷ் பேஷனும் அதே மாதிரி வெட் ஏரியா தனியாக பிரிச்சிருக்கோம். நடுவில் பார்ட்டிஷன் போட்டாச்சு. ஓகே, ஓகே. டாய்லெட்டுக்கு மட்டும் தனியாக ஒரு பார்ட்டிஷனு, இங்கே பாத்ரூமுக்கு தனியாக. ஆமாம் சார். இன்னும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது ஃபுல்லாக ஈரம் இங்கே வராது மாதிரி அது ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு டவுனில் தான் போட்டுருக்கும். ஓகே, ஓகே. இது பாத்ரூம்லேயே ஃபால் சீலிங் இருக்குது. ஆமாம் சார். ஃபால் சீலிங் பண்ணிட்டு ப்ளஸ் டாப்லேருந்து ஷவருமே இந்த நம்ம 7 அடியில் ஷவர் வைப்போம். அது கொடுக்கறது பதில் நம்ம ஹேண்ட் ஷவர் கொடுத்துட்டோம். ஓகே. ப்ளஸ் நம்ம டாப்லேருந்து குளிக்கிற மாதிரி ஷவர் கொடுத்துருக்கு சார். ஓகே. இப்போ பால்கனி டோர் சார். நம்ம மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து அப்படியே பால்கனி போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே MS ஒர்க்கில் பண்ணியிருக்கோம் சார். அதான் இது வரைக்கும் ரூஃபு. ஆமாம், இது எல்லாமே MS. இது MS ஒர்க்கு ப்ளஸ் இதுலேருந்து நம்ம MSலேயே ஃபுல்லாக 5 ஃபீட் இழுத்து இருக்கும். ஆமாம் சார். ஓகே, ஓகே. கீழே MS பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக கிளாஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கீழேருந்து தெரியாது. பட் இங்கே நின்றா மட்டும் நமக்கு ரோடு வியூவு. பட் சீலிங்கு அதுமாரி மேலே ஃபுல்லாக அந்த ஸ்டார் டைப்பில் கொடுத்துருக்கோம் சார். ஓகே, ஓகே. சார் நம்ம இந்த படிக்கட்டு ஏரியா முடிச்ச பிறகு மேலே போகிறதுக்காக ஒரு ஸ்டாரு இது தனியாக வச்சிட்டிங்க. ஆமாம், இது தனியாக வச்சுருக்கோம் சார். இது ஃபுல்லாக கிரானைட் போட்டு ஆண்ட்ராய்டு ஃபுல்லாகவே MS தான். படி ஏறி வந்த பிறகு நமக்கு வியூ கவர் பண்ணுறதுக்காக CSCB பிளாக்ல பண்ணியிருக்கோம் சார். ஆர்ஓவிலலாம் பார்த்தா தெரியும். மட் பிளாக்னு சொல்லுவாங்க, எர்த்து பிளாக்னு சொல்லுவாங்க. அந்த டைப்பில் நம்ம பிளாஸ்டரிங் எல்லாமே ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இந்த வால் மட்டும் அந்த பிளாக் யூஸ் பண்ணி கட்டியிருக்கோம். ஆமாம் சார். ப்ளஸ் சீலிங்குமே நம்ம ஃபுல்லாகவே அந்த பானை டைப்பில் மட் பிளாஸ்டரிங் சொல்லிட்டு எவ்வளோ ஹீட்டாக வந்தாலும் நமக்கு ஹீட்டு தெரியாது. கூலிங் எஃபெக்டில் இருக்கிறதாக நம்ம அந்த ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். ஓகே, ஓகே. அப்படி மேலே வந்தால் இது ஒரு ரூம் சார். மேலே ஸ்பெசிஃபிக்காக இந்த ரூம் டிசைன் பண்ண எதுக்குன்னா நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சார். ஏன்னா இதுதான் டாப் ஃப்ளோர் ரூம். இதுக்கு மேலே எதுவுமே இல்லாதனால அவங்களுக்கு ஈட்டு தெரியக்கூடாது. அதேமாதிரி நம்ம ஃபால் சீலிங்லாம் எதுவுமே பண்ணல. நேச்சுரலாகவே அப்படியே சீலிங்காக நம்ம பண்ணியாச்சு. அதேமாதிரி வால்லாம் வந்து எல்லா இடத்துலையும் பூசிட்டோம். ப்ளஸ் இன்டீரியர் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் இந்த வால் என்ன பண்ணு பிளாஸ்டிங் பண்ணாமல் அதே எர்த்து பிளாக் யூஸ் பண்ணி CSCB பிளாக் யூஸ் பண்ணி அப்படியே நம்ம பண்ணியிருக்கோம் சார். ஓகே, ஓகே. அதுக்கேற்ற மாதிரி இந்த லைட்டிங்கு இதெல்லாம் வந்துட்டு அப்படியே நேச்சுரல் வியூ கவர் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி செட்டப் பண்ணியாச்சு. டிவி யூனிட்டு பக்கத்தில் தால் யூனிட். ஓகே. இந்த பக்கம் கிளாஸ் போட்டு இது ஃபுல்லாகவே பாத்ரூம் ஏரியா தனியாக பிரிச்சாச்சு சார். அங்கே அந்த ரூமில் பார்த்த மாதிரியே பாத்ரூம் உள்ள ஆமாம் சார். இது நம்ம ஜக்கூசி வச்சுருக்கோம். ப்ளஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் சின்ன பாத்ரூமும் வச்சுருக்கோம் பாத் பண்ணுறதுக்காக. அதை பார்க்கலாம்.
ஓகே. இந்த பாத்ரூம் நல்லா பெருசு. அதுலயே வந்து பெரிய ஜக்கூசி வச்சிருக்கீங்க. ஆமாம் சார். இந்த பக்கமும் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணலாம். ஆமாம் சார். கீழே நம்ம பண்ண மாதிரியே விண்டோ நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ப்ரைவசிக்காக நம்ம ஃபுல்லாக கர்டன் இறக்கி விட்டாச்சு. இப்போ இதே நம்ம அப்படியே ரைஸ் பண்ணால் மேலே ஃபுல்லாக நேச்சுரல் வியூ அப்படியே லைக் பண்ணலாம். சீலிங் வரைக்கும் விண்டோ கொடுத்துருக்கோம். ஆமாம் சார். விண்டோ இங்கே மட்டும் நம்ம ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்கோம். ஓகே. மேலே வந்து ஃபிக்ஸ்டு கொடுத்தாச்சு. ஏன்னா அவங்க எட்டி எட்டி ஓப்பன் பண்ண கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ்டு. கீழே வந்து ஓப்பன் விண்டோ கொடுத்தாச்சு. அவங்க நேச்சுரலாக வியூ பார்க்கணும், நேச்சுரல் ஏர் கிடைக்கணும் அப்படின்னா பின்னாடி ஃபுல்லாக நம்ம செட் பேக்கும் இருக்குது, பின்னாடி ஃபுல்லாக ட்ரீயாக இருக்குது. அந்த நேச்சுரல் வென்டிலேஷன் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே ஓகே. இப்போ அதேமாரி இந்த சைடும் சார், இது ஃபுல்லாக நம்ம ரைஸ் பண்ணி விட்டாலும் இந்த வியூ அட்டன் சார். அது நம்ம ஜக்கூசி மட்டும் கொடுத்துருந்தோம். நார்மலாக அவங்க பாத் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நார்மல் பாத்திங் டைப்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம் சார். இங்கே வாஷ் பேஷன் நம்ம வெளியே வச்சுட்டோம், அதனால இது ஃபுல் ஏரியாவும் ஃபுல்லாக பாத்திங் தான். ப்ளஸ் பாடி ஜெட் டைப்பில் கொடுத்துருக்கோம். ஓகே. லாங் ஷவருமே மேலே கொடுத்துருக்கோம். ஒரு சைடு இல்லாமல் ஃபுல் ஷவர். ஆமாம் சார். நமக்கு ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வேணும்னா மேலேருந்து நம்ம ஆன் பண்ணி தான். இது சின்னதாக ஒரு வெஸ்டர்ன் கொடுத்துருக்கு சார். அதுக்கு வென்டிலேஷன் எல்லா பாத்ரூமுக்குமே நம்ம பெருசாக தான் கொடுத்துருக்கோம். ஓகே சார். இப்போ இந்த வீடு ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓகே சார். இப்போ என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் நீங்கள் பண்ணுறீங்க? இப்போ பேசிக் ஸ்டார்டிங் 2000 பண்ணுறோம் சார். அதில் ஆரம்பித்து 2100, 200, 300 இந்த மாதிரி. ஹை குவாலிட்டி அப்படின்னா ரொம்ப லக்ஸரியஸாக கேட்குறான் அப்படின்னா 2400 அந்த மாதிரி. எதை பேஸ் பண்ணினா மெட்டீரியல். இப்போ ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் நம்ம பண்ணுறோன்னா எல்லாமே அல்ட்ராடெக்கு, JSW இல்லை டாட்டா, அதுமாரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாக்வாரு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் பண்ணுறோம் சார். ஓகே. பைப் எல்லாமே ஃபினோலெக்ஸ், ஒயரிங் ஃபுல்லாக ஃபினோலெக்ஸ். இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு குவாலிட்டி, டாப் பிராண்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி இருக்குல்ல அந்த ரேஞ்சு. ரொம்ப மீடியமாக கேட்குறா அதுலேயே செகண்ட் குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்க. இப்போ ஸ்டீலில் பார்த்தா சுமங்கலா, சூர்யாதேவ் இருக்காது. அதே சிமெண்ட் ஒரு 20 ரூபா கம்மியாக டால்மியா அந்த அது பேஸில் இது பண்ணுவோம் கொட்டை. இப்போ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, நார்மலாக போடுங்க பட் மரம் இல்லாமல் எனக்கு தேக்கில் தான் போடுங்கன்னுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எஸ்டிமேட் ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. அவங்க கேட்குற சில பேர் எனக்கு இதெல்லாம் குறைச்சிங்க அதை குறைச்சிங்க, இந்த ஸ்டீலு சிமெண்ட் எல்லாம் டாப்பாக போடுங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன எஸ்டிமேட் வருதுன்னு போட்டு அந்த மாதிரியே ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே ஓகே. அவங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆமாம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் 2000 ரூபா. ஆமாம் சார். ஓகே ஓகே ஓகே. எங்கெல்லாம் பண்ணுறீங்க? இப்போ நம்ம பாண்டிச்சேரி ஃபுல்லாக பண்ணுறோம். பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கோட்டக்குப்பம் இந்த ஏரியா. இது சுற்றுவட்டம் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்குள்ளனா நம்ம இது வேணால் பண்ணிக்கலாம் சார். ஓகே 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 சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார்.